நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கல. இன்னைக்கு டே 7. டே 7ல் காலைல எழுந்துச்சி ஒரு 1/2 கிலோமீட்டர் இன்னைக்கு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். அது கிளிப்பே இல்லை. அதுக்கப்புறம் மயக்கம் மருந்து ஆட்டோ கிளம்பிட்டேன். போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா சம்செல்லாம் இவ்வளோ நல்லா சாப்பிட்டுன்ட்டு திடீர்னு சாப்பிட்றது இருக்க கொஞ்சம் விருப்பம் இருக்குது. வீட்டுக்கு வந்து ஒரு 2 தோசை 2 முட்டையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் பார்த்தா வந்து வீட்டில் வந்து திருக்கோயில் வரைக்கும் ஒரு பர்சனல் ஒர்க்காக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. திரும்பியும் குளிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் தூக்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 4000 பெட்ரோலை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன் திருக்கோயிலில் போயிட்டு அது வேலைலாம் முடிச்சுட்டு கரெக்டாக 4:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். 2 பரோட்டா ஒரு ஆம்லேட்டு. என்னடா டயட்டில் இருந்த பரோட்டாலாம் சாப்பிட்றான் அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்ணுறது, அங்கே எதுவுமே ஹோட்டல் இல்லை, வெறும் பரோட்டா சிக்கன் ரைஸ் தான் இருந்துச்சு. சரி பரோட்டா ஒரு ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்படியும் ஒரு 6 மணிக்கிட்ட அங்கேருந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. வர வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப்பிங்கை போட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ரிட்டர்னு சென்னைக்கு வர லேட் நைட் ஆகிடுச்சு. வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் தான் இருந்துச்சு. சாப்பிட்டு தூங்கிட்டேன் கைஸ். எல்லோரும் வந்து எங்கே போனாலும் ஓரளவுக்கு டயட்டில் இருங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு